Hey guys, welcome to LPD Ideas. நான் உங்களை பிரதர்ஷினி அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப நாள் கழித்து ஒரு B.ed ப்ராஜெக்ட்கான ஒரு வீடியோ தான். நிறைய பேர் லெசன் பிளான் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த ப்ரீ சர்வீஸ் டீச்சர், அது உங்கள் நேம், அப்புறம் சப்ஜெக்ட், யூனிக், டாபிக் போட்டுக்கோங்க. ஸோ லெசனை வந்து பிரிச்சுக்கோங்க. ஒரு லெசனை வந்து 3 to 4 பார்ட்ஸ் வர மாதிரி. நெக்ஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸுங்கிற ஹெட்டிங் நம்ம போடுவோம்ல, அதில் பியூப்பிள் போட்டுட்டு ஒரு 5 பாயிண்ட்ஸ் நீங்கள் வந்து ஆல்ரெடி ப்ரோஸுக்குன்னு வச்சுருப்பீங்க, போயம்க்குன்னு ஒரு 5 பாயிண்ட்ஸ் இருக்கும், அண்ட் சப்ளிமெண்ட்ரிக்கு கிராமருக்குன்னு தனித்தனியாக நம்ம வந்து ஒரு 5 பாயிண்ட்ஸ் வந்து எல்லா லெசன் பிளானுக்குமே எழுதியிருப்போம் இல்லையா. மொத்தம் வந்து 60 எழுதுவோம். ஸோ அதில் இருக்கிறத நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இது 6th ஸ்டாண்டர்டுக்குள்ளே இருக்கிற ஒரு சிலபஸ் இப்போ போயிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனெல்லாம் நல்லா கொடுக்குற மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷனல் ரிசோர்ஸஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சார்ட், ஃப்ளாஷ் கார்ட்ஸ், அப்புறம் மாடல்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ப்ரீவியஸ் நாலேஜ் ஆஃப் த பியூப்பிள்ஸ்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும். அதில் வந்து நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபியூ கொஸ்டின்ஸ் வந்து கேட்கணும். அது வந்து அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் மாதிரி இருக்கும். ஸோ அந்த டாப்பிக்கை பொறுத்து நம்ம கேட்கலாம். அந்த லெசனில் அந்த ஸ்டோரியில் எது மெயினாக வரப்போதோ அதை பேஸ் பண்ணி, நீங்கள் பைசைக்கிள் ஓட்டியிருக்கீங்களா, கீழே விழுந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, யார் உங்களுக்கு பைசைக்கிள் ஓட்ட சொல்லி கொடுத்தா, இந்த மாதிரி சிம்பிளாக நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கேட்கலாம். அப்போது வந்து அவங்க டாப்பிக்குள்ளே வருவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து 4 காலமாக நம்ம பிரிக்கிறோம். கண்டென்ட், ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் பிஹேவியரல் அவுட்கம், லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ், அப்புறம் வேல்யூவேஷன். ஸோ இந்த 4 காலம்ஸில் என்ன அப்படின்னா, லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ட்ரொடக்ஷன், கேரக்டர்ஸ், யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா போர்டில் எழுதி போடுவீங்க இல்லையா, அந்த மாதிரி மெயின் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து லெஃப்ட் சைடில் இருக்கும். அதுக்கப்புறம் பிஹேவியர் அவுட்கம்ஸுங்கிறது ஸ்டூடெண்ட் பண்ணக்கூடியது அண்ட் டீச்சர் பண்ணக்கூடியது. இப்போ ஸ்டூடெண்ட் வந்து லிசன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, டீச்சர் ஸ்பீக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம லிசன்ஸ் அண்ட் ஸ்பீக்ஸ் அப்படின்ட்டு எழுதுகிறோம். தேர்ட் காலம் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுமே இருக்கும். அதாவது டீச்சர் என்னெல்லாம் கிளாஸில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க, என்னெல்லாம் எக்ஸ்ப்ளனேஷன் போயிட்டுருக்கு, அந்த பார்ட் எல்லாமே தேர்ட் காலம் வரும். ஸோ எப்போவுமே நீங்கள் தேர்ட் காலமில் கொஞ்சம் நிறைய கேப் விட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா அதில் தான் நம்ம ஸ்டோரியே வந்து ஷார்ட்டாக சம்மரி மாதிரி எழுதி வச்சுட்டு நம்ம வந்து இருப்போம். ஸோ 6th ஸ்டாண்டர்ட்னு வரும்போது ஒரு கிளாஸுக்கு நம்ம வந்து ஒரு பேஜ் எடுத்தாலே போதும். அதை திரும்ப ரீட் பண்ண வச்சு அவங்களுக்கு ஹார்ட் வேர்ட்ஸ் எல்லாமே மீனிங்ஸ் நம்ம சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த காலமில் பார்த்திங்கன்னா 3rd பேஜ் மட்டும்தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த 1 பேஜில் இருக்கிற ஹார்ட் வேர்ட்ஸை மட்டும் சைடில் ஹார்ட் வேர்ட்ஸ்னு ஹெட்டிங் போட்டுட்டு அதை நம்ம வந்து எழுதியிருக்கோம். அது என்ன வேர்டு, அதுக்கு என்ன மீனிங் நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறத எழுதியிருக்கோம். ஸோ லெஃப்ட் சைடில் அதை ஃபைன் பண்ணுறோம், ரைட் பண்ணுறோம். அதெல்லாம் அன்ஃபெமிலியர் வேர்ட்ஸாக இருக்குது சப்ளிமெண்ட்ரி ரீடர்லன்ட்டு ஒரு காலம். அப்புறம் அது என்ன வேர்ட்ஸ்லாங்கிறத நம்ம 3rd காலமில் எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து சைலண்ட் ரீடிங், சப்ளிமெண்ட்ரி ரீடர் இருக்குல்ல இது. ஸோ வந்து நம்ம சைலண்ட்டாக அவங்கள ரீட் பண்ண விடணும். யூஸ்வலாக சப்ளிமெண்ட்ரி ரீடர்னால் நம்ம ஸ்டோரி சொல்லிவிட்டு அவங்கள ரீட் பண்ண சொல்லி கடைசியில் இருக்க கிளைமேக்ஸ் இருக்குல்ல, அதை நம்ம சொல்லக்கூடாது. ஸ்டோரியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறத அவங்களே ரீட் பண்ணி கண்டுபிடிக்க வைக்கணும். இதுதான் நாங்கள் படிக்கிறப்ப B.ed வந்து சப்ளிமெண்ட்ரி ரீடரை நடத்துறதுக்கான ஒரு ப்ரொசீஜர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரீகேப்சுலேஷன். ஸோ இதில் வந்து நம்ம ரீகால் பண்ணணும். ஒரு பேஜ் நம்ம டீச் பண்ணாலும் அதில் என்ன நம்ம வந்து படிச்சிருக்கோங்கிறத கண்டிப்பாக ரீகாலிங் பண்ணணும். இதுதான் ரீகேப்சுலேஷன். அப்போது வந்து நீங்கள் ஒரு சில ஃபியூ கொஸ்டின்ஸ் வந்து கேட்பீங்க. ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு அந்த 1 பேஜில் என்ன நடந்துச்சுன்னு தெரியும். ஸோ அதுக்கு ஒரு பேஸ்டிக்காக நீங்கள் கொஸ்டின்ஸ் கேட்பீங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஹோம் அசைன்மெண்ட், ஏதாவது ஒரு 2 கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். இல்லைனா கலெக்ட் த பிக்சர்ஸ் ஆஃப் சைக்கிள் பற்றி ஏதாவது பிக்சர்ஸ் கலெக்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் அவங்க நியூஸ் பேப்பரில் கட்டிங் மாதிரி ரெடி பண்ணி கொண்டு வருவாங்க. ஸோ இதுதான் இந்த வீடியோ.